வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை, படித்ததில் பிடித்த கதை. தலைப்பு யாமிருக்க பயமேன். சிறுகதை. கேட்கலாமா? என்னாச்சு உன்னுடைய மவளுக்கு? ஒரு புடவை முந்தானைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கா என்று கேட்டபடி வந்த மூர்த்தி, பின் அங்கே அம்மாவின் முந்தானையை பாதுகாப்பு கவசமாய் தன் மேல் சுற்றி கொண்டிருந்த 14 வயது மகள் யமுனாவை ஏறிட்டு பார்த்து சிரித்தார். மூர்த்தியின் மனைவி ஈஸ்வரி அவரை பார்த்து, ஏங்க, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா நம்ம யமுனாவோட பயத்தை பத்தி? பள்ளிக்கூடத்துல இருந்து அவளை வீட்டுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்தே வர சொல்றீங்களே, அங்கதான் ஆரம்பிக்குது அவளோட பிரச்சனையே. அவளுக்கு ஸ்கூல் பஸ் இல்லாட்டி ஆட்டோ ஏற்பாடு பண்ணி தர உங்களால முடியாதா என்று வழக்கறிஞரை போல் மகளுக்காக வாதத்தில் ஈடுபட்டாள் அம்மா ஈஸ்வரி. நிரம்பி வழிந்த கண்ணீருடன் மகளோ தன் தந்தையை பார்த்து, அப்பா, தினமும் என்னை யாரோ பின்னாடியே தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்று சொல்ல, உனக்கு எதுக்கு தாண்டா பயம் இல்ல? உன்னுடைய பயத்தை தூக்கி குப்பை தொட்டியில போடு. உன்னுடைய அம்மா உனக்கு போதித்ததெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நீ ஒரு பொம்பளை புள்ள, நீ ஒரு பொம்பளை புள்ள, அதை செய்யாத இதை செய்யாதேன்னு சொல்லியே உன்னுடைய வீரத்தை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டா. என் செல்ல குட்டியில, நீ ஒரு ஆண் பிள்ளைக்கு நிகரா. உன்னை தொடர்ந்து வருபவர் யாரா இருந்தாலும் எதிர்த்து போராட கத்துக்கோ என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றார். அவரை பின்தொடர்ந்தாள் ஈஸ்வரி. ஏங்க, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? புத்திமதி தான் இதுக்கு தீர்வா? பின்தொடர்ந்து வர்றவன் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று ஈஸ்வரி கோபமாய் கத்த, இத கேளுடி ஈசு, அப்படி ஒருத்தருமே இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிஜம். அவளோட பயம் தேவையில்லாத கற்பனைகளை அவளுக்குள்ள வளர்க்குது. இப்படி அவளை விட்டா நாளடைவுல இந்த பயம் அவளை ஒரு மனநோயாளி ஆக்கிடும், தெரிஞ்சுக்கோ என பதிலுக்கு பாய்ந்தார் மூர்த்தி. அதை கேட்டு ஓவென அழுத ஈஸ்வரி, எங்க, அவளோட பயத்தை தெளிய வைக்க கோயில்ல வேப்பல் அடிச்சு விபூதி போட்டேன். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் பாதிரியார் கிட்ட அவளுக்காக பூஜை செய்ய சொன்னேன். மசூதிக்கு கூட்டிட்டு போய் மந்திரிக்க வச்சேங்க. இதை விட ஒரு அம்மாவா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்று வார்த்தைகளை வெடியென வெடித்து சிதறவிட்டாள். அதையெல்லாம் கேட்டுவிட்டு பதறி போனார் மூர்த்தி. அடி பாவி, அப்படியெல்லாம் என் பொண்ணை கஷ்டப்படுத்தினியா நீ? உனக்கு தாண்டி இது எல்லாமே தேவை, என் மகளுக்கு இல்ல. ஆமாண்டி, அவ சின்ன வயசுல சொன்னது கேட்க மாட்டேங்கிறான்னு பேய் பிசாசு கதைகளை எல்லாம் சொல்லி பயமுறுத்தி அவளுக்குள்ள மூட நம்பிக்கைகளை வளர்த்தது நீதானே. பொண்ணுகிட்ட அக்கறை கொண்ட நீ அவளை நல்ல மனோதத்துவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் உன்னை பாராட்டி இருப்பேன்டி. இன்னைக்கு பெருசா பேச வந்துட்டா. போதும், இந்த விஷயத்தை இத்தோட விடு. இனி நான் பாத்துக்கிறேன் அவளை. கோபமாக சொல்லிவிட்டு அறையின் கதவை அடித்து சாத்தினார் மூர்த்தி. 14 வயதிலும் பாத்ரூம் போகக்கூட தாயை துணைக்கு அழைத்து செல்லும் மகளை நினைத்து வேதனைப்பட்டார் மூர்த்தி. சிறு வயது முதல் பயம் என்னும் நஞ்சினை மகளுக்கு சிறிது சிறிதாக ஊட்டிவிட்ட ஈஸ்வரியின் மேல் கோபம்தான் அதிகமானது மூர்த்திக்கு. சில நாட்களுக்கு பிறகு தந்தையை தேடி ஓடி வந்தாள் மகள் யமுனா. அப்பா, ஸ்கூல்ல எல்லாரும் சுற்றுலா போறாங்க. அம்மா என் ஆம்பளை பசங்க கூட போவாங்க, நீ போக வேண்டாம்னு சொல்றாங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க என்று தயக்கத்துடன் கேட்க, இது என்னம்மா கேள்வி? நீ சந்தோஷமா போயிட்டு வாடா ராசாத்தி என்றார் அப்பா. அப்பாவை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்த மகள் யமுனா, அப்பா, நாங்க அங்கே இருந்து திரும்பி வர்றதுக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆகுமா. நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து ராத்திரி என்னை கூட்டிக்கிட்டு வந்துடுறீங்களா என்று கேட்க, நிச்சயமாடா, அதை விட உன்னுடைய அப்பனுக்கு என்ன வேலை? யாமிருக்க பயமேன் என்று கெஞ்சலாக கேட்ட மகளுக்கு கொஞ்சலாக பதில் சொன்னார் மூர்த்தி. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் யமுனா. பள்ளி வளாகம். அன்று சுற்றுலா சென்று திரும்பிய பிள்ளைகளை அழைத்துச் செல்ல வரிசையாக படையெடுத்து வந்தனர் அவர்களுடைய பெற்றோர்கள். ஆனால் என்ன ஒரு ஏமாற்றம்! அங்கு யமுனாவின் தந்தை மட்டும்தான் வரவில்லை. பாப்பா, உங்க அப்பா உன்னை மறந்துட்டார் போல இருக்கே, நான் வேணா உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விடவா என்று கேட்ட பள்ளி வாட்ச்மேனை பார்க்கும் பொழுது சந்தேகத்துடன் பயமும் வர சட்டென அங்கிருந்து வெளியேறி
தந்தைக்கு போன் செய்ய ஆரம்பித்தாள். மன்னிச்சர்றா கண்ணு, நண்பர் வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி, எங்களால கிளம்பி வர முடியாத சூழ்நிலை, நீயே வீட்டுக்கு புறப்பட்டு வாடா என்று சாதாரணமாக பதில் சொன்னார் அப்பா. அந்த ராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத யமுனா பயத்தில் அவ்விடத்திலேயே பனியென உறைந்து போனாள். இருட்டில் தனியாக நிற்பதை விட நடப்பதே மேல் என எண்ணி நொடி பொழுதில் அந்த எண்ணம் மனதில் தோன்ற தெருவில் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். மூர்த்தியின் கைபேசி யமுனாவின் அழைப்பால் மீண்டும் மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது. வீட்டில் இருந்துகிட்டே இது என்ன உங்க மகளோட விபரீத விளையாட்டு என்று அம்மா தவித்தாள். ஒரு மகளின் வாழ்க்கையில் அப்பாவின் பொறுப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்த மூர்த்தி சற்றும் அசரவில்லை. அப்பா, தெருவுல நிக்கிற 4 பசங்க என்னை பார்த்து கிண்டல் செய்யறாங்கப்பா, பயமா இருக்குப்பா என்று மகள் நடுக்கத்துடன் அப்பாவிடம் சொல்ல, அப்பாவோ அவளிடம் பயத்தை வெளியில காட்டாத, உன்னுடைய பயமே உன்னை கொன்னுடும், உன்னையும் அவங்கள போல ஒரு ஆண் பிள்ளையா நினைச்சுக்கிட்டு அவங்கள முறைச்சு பாரு என்றார். இவளது நிமிர்ந்த பார்வையில் அவர்களின் தலை குனிந்தது. சற்று நேரத்திற்கு பின் தன்னை யாரோ தொடர்வது போல சத்தம் கேட்கவே சட்டென திரும்பி பார்த்த யமுனா பின் தொடர்பவர் எவரும் அங்கே இல்லை. அது வெறும் பிரம்மை என்பதை முதலாக உணர்ந்தாள் யமுனா. கயிற்றையும் பாம்பு என நினைத்து நடுங்கும் தனக்கு எங்கிருந்து வந்தது இத்தனை தைரியம்? தந்தை தந்த தைரியம் இப்போது வேலாகி கையில் நின்றதோ? இதோ எதிரே அப்பா நடந்து வர, இப்பொழுது அப்பாவை பார்த்ததும் ஓடி போய் அவரை அணைத்து கொண்டாள் யமுனா. வெறும் பயத்தால் அல்ல, ஒரு சிங்க பெண்ணாய். யாமிருக்க பயமேன் சிறுகதை முற்றும்.